ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவாவில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது, டைப் காஸ்டிங்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா டைப்ஸ்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மேஜராக வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் டேட்டா தான் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ், இன்னொன்று வந்து நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ் அண்டு நான் ப்ரிமிட்டிவ். ஸோ இதில் வந்து நான் ப்ரிமிட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸு, கிளாஸு, இன்டர்ஃபேஸு அண்ட் தென் அரேஸ் இதெல்லாம் இருக்குது. ப்ரிமிட்டிவ்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், கேர், பூலியன், இந்த 8 தான் வந்து ப்ரிமிட்டிவ்ல இருக்குது. ஸோ இதில் வந்து பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஃப்ளோட்டோ, டபுள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கேர் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர், அதாவது இதை வந்து ஒரு ஆல்பபெட்டிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கேர் டைப். அண்ட் தென் பூலியன் வந்து ரெண்டு தான். ஒன்று ட்ரூவா இருக்கலாம், இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கலாம். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு டைப் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றதா பூலியன் டைப் டேட்டா டைப். ஸோ இப்போ இது நாலுமே இன்டீஜர் தான் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா எதுக்கு 4 இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் லெவல்னு ஒன்று இருக்குது. பைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு -128ல இருந்து 127 வரைக்கும் தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த 4 கைண்ட் ஆஃப் வச்சிருக்காங்க, பைட்டு, ஷார்ட், இன்ட், லாங். சேம் அதே கேஸ் தான் வந்து ஃப்ளோட், டபுளுக்குமே வந்து கேர் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்காக, பூலியன் வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காக. இப்போ பைட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பைட் a ஈக்குவல் டு 127 ஹையஸ்டா வந்து இதை ஸ்டோர் பண்றேன். அண்ட் தென் சிசர் போட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பைட் வேல்யூ இஸ் ஏவை பிரிண்ட் பண்றேன். இப்போ 127 பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதோட லிமிட்டை தாண்டி 127ல வந்து 128 ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா எனக்கு ரன்னே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே வந்து கம்பைலேஷன் எரர் அடிக்குது. ஸோ இதோட லிமிட்டே எவ்வளோ 127 தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸே, இந்த இன்டீஜர்ஸ்ல இருக்க டிஃபரன்ஸே. அதே மாதிரி தான் வந்து இப்போ பைட், இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர், சின்டாக்ஸ், என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப், அதோட வேரியபிள் நேம் என்ன, இதுதான் வந்து வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈக்குவலுக்கு அந்த பிறகு என்ன வேல்யூ, இந்த வேரியபிள் வந்து இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா டைப், இதுதான் வேல்யூங்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல. ஸோ இதுல ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ் டிஃபரன்ஸே அதுதான். வேல்யூ வந்து டேட்டா ஸ்டோர் பண்றதா வந்து ப்ரிமிட்டிவ். அதுல வந்து நான் ப்ரிமிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ், அரே, இன்டர்ஃபேஸ், கிளாஸ், இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்காது. அதோட ரெஃபரன்ஸ், அது மெமரி லொகேஷனோட ரெஃபரன்ஸ் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இதுதான் வந்து ப்ரிமிட்டிவ்க்கு நமக்கு இருக்க மேஜர் டிஃபரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இதுல வந்து இப்போ ஃப்ளோட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளோட்டுக்கு வந்து மென்ஷன் பண்றப்பவே, அந்த வேல்யூ மென்ஷன் பண்றப்பவே வந்து வேல்யூக்கு அப்புறமா ஒரு எஃப்ங்கிற ஒரு வேல்யூ ஒரு டினோட் வந்து பண்ணணும். அதான் அது வந்து ஃப்ளோட்டா வந்து கன்சிடர் ஆகும். 5.6 எஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணதா இது வந்து ஃப்ளோட்டா வந்து கன்சிடர் ஆகும். இல்ல அப்படின்னா அது வந்து ஃப்ளோட்டா கன்சிடர் ஆகுது, நம்மளுக்கு வந்து எரர் காமிக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா. ஸோ அதனால இங்க எஃப்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். Float value is அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் கேர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சிங்கிள் கேரக்டர் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக கேர் a ஈக்குவல் டு, இதுல வந்து நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுக்கு வந்து எஃப்னு போடணும், இன்டீஜர் அந்த மாதிரி இந்த கேசஸ் இல்ல. கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்ல வந்து என்ன இது ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கேர் டினோட் பண்றதுக்கான. ஏன் இந்த இடத்துல இருக்குன்னா ஆல்ரெடி ஏங்கிறதுனால வந்து யூஸ் பண்ணிருக்கேன், அதனால வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து சீன் யூஸ். அண்ட் தென் பூலியன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பூலியனுக்கு வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். பூல் ஈக்குவல் டு ட்ரூவா ஃபால்ஸாங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸோ இதுதான் வந்து 8 கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் அவைலபிள் ஃபார் ப்ரிமிட்டிவ் அவைலபிள் ஃபார் ஜாவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாபிக்ல வந்து காஸ்டிங்னா என்னன்னு பார்க்க போறோம். காஸ்டிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டால வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றதா வந்து காஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் வந்து ஃப்ளோட்டோ வந்து இன்ட்டாவோ, சில இடத்துல வந்து உங்களுக்கு தேவைப்படும் இதை வந்து இந்த டைப் ஆஃப் டேட்டாவா மாத்தினாதான் நம்ம ஃபர்தர் ஒர்க் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து காஸ்டிங் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து 2 கைண்ட் ஆஃப் காஸ்டிங் இருக்கு. ஒன்னு வந்து வைடனிங் காஸ்டிங், இன்னொன்று வந்து நேரோவிங் காஸ்டிங். வைடனிங் காஸ்டிங்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடியது, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்ப வந்து ஒரு ஸ்மாலர் வேல்யூ வந்து லார்ஜர் வேல்யூ ஸ்டோர் பண்றப்போ ஒரு இஷ்யூமே இல்லை. இப்ப இந்த இடத்துல வந்து
நான் ஒரு இப்போ இன்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டு I ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ஐயோட வேல்யூ வந்து நான் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோட வேல்யூ வந்து ஏவா கன்வெர்ட் பண்றேன். இந்த இடத்துல வந்து ஐங்கிறது என்னது இன்ட்டு லார்ஜர் இருக்கிறது வந்து லோயரா இருக்கிற ஏவோட வேல்யூ அசைன் பண்ண ட்ரை பண்ணா ஒரு விஷயம் இல்லை. இதில் ஆட்டோமேட்டிக்கா இன்டர்னலாவே அதை வந்து கன்வெர்ட் பண்ண நடந்துக்கும். ஆனா ஏல வந்து ஐ ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் தரும். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து டைப் காஸ்ட் பண்ண சொல்லி அதுவே சொல்லும் நமக்கு டைப் மிஸ் மேட்ச் ஆகுது. அதனால நீங்க வந்து டைப் கன்வெர்ட் பண்ணுங்கிற மாதிரி கேஸ்ட் பண்ண சொல்லும். இதுல எப்படி நேரம் கேஸ்ட் பண்றது அப்படின்னா பேரந்திசிஸ்ல என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா நமக்கு வேணுங்கிறது என்னன்னா லெஃப்ட் சைட்ல இருக்குது. வேணுங்கிறது என்னது நம்மளுக்கு ஏங்கிறது என்னது இங்க வேணுங்கிறது வந்து பைட்டுங்கிற கைண்ட் ஆஃப் டேட்டாவா வேணும் ஐயோட வேல்யூ. ஸோ பைட்டா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ஒரு இஷ்யூமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஐயோட வேல்யூ வந்து பைட்டா கன்வெர்ட் ஆகி அதை வந்து ஏல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதுதான் வந்து கேஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒர்க். அண்ட் தென் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது ஜாவால. அது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து சில கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போ அரித்மெட்டிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா அரித்மெட்டிக்ல ப்ளஸ்ஸு, மைனஸு, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆஸ்டிங் டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவைடட் வந்து டிவைடடு, அண்ட் தென் மாடுலோ, அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் மைனஸு, இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல இருக்குது. அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக அசைன் பண்ணுவோமே ஈக்குவல், ப்ளஸ் ஈக்குவல், அண்ட் தென் மைனஸ் ஈக்குவல், அண்ட் தென் இதே தான் மற்ற எல்லா ஆப்ரேட்டருக்கும் ரெகுலர் இருக்க மாதிரி ப்ளஸ் மைனஸ் மாதிரி ஆஸ்ட்ரிக்கு, டிவைடடு, அப்புறம் மாடலோ இதெல்லாமே. தென் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா லெஸ் தானா கிரேட்டர் தானா, இதோட இது சிறுசா இல்லை இதோட இது பெருசா. ஸோ இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணுற இடத்துல இல்லை இது ரெண்டுமே ஈக்குவலா, ஸோ அப்புறம் நாட் ஈக்குவல் இது ரெண்டுமே நாட் ஈக்குவலா. இது வந்து பேசிக்காக வந்து நம்ம பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. லெஸ் தானா இதை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ட்ரூவா பாஸ் இதுதான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் லாஜிக்கல் அதே மாதிரி தான், ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுற மாதிரி தான். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ட்ரூவா இருக்கா, இல்லை அதோட ஆப்போசிட் என்ன. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்டுன்னு யூஸ் பண்ணுவோம், ஆர்ஆர்ங்கிறத யூஸ் பண்ணுவோம், அப்புறம் நாட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கீழே வரும். அதுக்கப்புறம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ல அண்டு, ஆறு, எக்ஸ்ஆரு, டில்லுன்னா வந்து காம்ப்ளிமெண்ட் அந்த இது. அதுக்கப்புறம் ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட், இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கீழே வரும். அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா இது வந்து அண்டு, அப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் எக்ஸ்ஆரு, அப்புறம் காம்ப்ளிமெண்ட், சூப்பர் லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கீழே வரும். ஸோ இதோட எல்லா எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கோடிங் பார்த்துருவோம். இப்போ எப்படின்னா இன்ட்டு num1 ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன், இன்ட்டு num2 ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ ரெண்டையுமே சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அதாவது ப்ளஸ்ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். சம் ஈக்குவல் டு num1 ப்ளஸ் num2 அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டையுமே ஆட் ஆகி நம்ம இந்த இடத்துல ரிசல்ட் என்ன வரும்னா 10ன்னு சொல்லி வரும். இதே மாதிரி தான் ப்ளஸ் மைனஸ் ஆஸ்டிக்கு, டிவைடு, மாடுலோ, ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். இதுல பிளஸ் மைனஸ் ஆஸ்டிக் டிவைட் இது ப்ராப்ளம் இருக்காது. மாடுலோ வந்து எதுக்குன்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கும்ல அதுதான் வந்து மாடுலோ. இப்போ 10/3ன்னு போட்டான்னா மீதி வந்து 1 இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து மாடுலோ. இப்போ இன்ட்டு மாடுலோ அப்படின்றத போட்டு இப்போ சம் வந்து என்னது 10 டிவைடட் பை 3ன்னு போட்டோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா மாடுலோ 3ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்சர் வரும்னா 1ங்கிற மாதிரி ஆன்சர் ரெஸ்பான்ஸ் ஆகும். இதுதான் வந்து மீதி தான் வந்து மாடுலோக்கா யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ப்ளஸ்னா ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி. இப்போ num1 ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு பண்ண இல்லை சம் ப்ளஸ் ப்ளஸ் போடுறேன், சம் ப்ளஸ் ப்ளஸ் போட்டோம்னா இந்த இடத்துல 10ங்கிறது 10 1 ஆட் ஆகி 11 இருக்கும். மைனஸ் மைனஸ்னா ஒன்று கம்மியாகும். இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் முன்னாடி பார்த்தா ஈக்குவல் போட்டால் இது வந்து அசைன்மெண்ட். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஈக்குவல்னா ப்ளஸ் ஈக்குவலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 3ன்னு போட்டால் என்ன 11ல இருந்து என்ன உங்களுக்கு 11 + 3 14ன்னு வருமா. ஸோ அதே தான் இதுக்கு ஈக்குவல்ன்றா என்னன்னா சம் பிளஸ் ஈக்குவல் டு 3 அப்படி போட்டோம்னா இதுவும் மேலே இருக்கிற இந்த ரெண்டு லைனுமே ஈக்குவல் தான். இப்படியும் டினோட் பண்ணலாம். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் 3ங்கிறது ஒன்று தான். சம் பிளஸ் ஈக்குவல் டு 3னா சம் கூட ஒரு 3 ஆட் ஆகுங்கிற மாதிரி தான். இதுதான் வந்து அசைன்மெண்ட்ல இந்த ஆப்ரேட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் மைனஸ் ஈக்குவல் டு அந்த ஆஸ்டரிக் ஈக்குவல் இது எல்லாமே. அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இது லெஸ் தானா கிரேட்டர் தானா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூலியன் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். பூலியன் பூல் செக்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ பூல் செக் ஈக்குவல் டு இப்போ சம் கிரேட்டர் தென் நம் ட்ரூவா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இதில் என்ன ஆகும்? சம்மோட வேல்யூ என்ன? 14 கூட 3 ஆட் ஆகி 17 இருக்கும். 17 வந்து நம் 2வோட பெருசானது. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது? ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் தான் ஆகும். ஸோ இதுதான் வந்து செக் பண்ணுறது. ரெண்டு வேல்யூ ஒரு கம்பேர் பண்ணுறது. இதோட இது பெருசா, இதோட இது சிறுசா, ஈக்குவலா. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணுறதா வந்து கம்பேரிசன் ஆஃப். அதுக்கப்புறம் லாஜிக்கல் வந்து இது ரெண்டு வேல்யூமே இதில் வந்து அண்டு இருக்கும், ஆறு இருக்கும். ஸோ இதில் அண்டு வந்து நார்மலாக படிச்சிருப்பேன். ரெண்டுமே வந்து ஒன்னா இருந்தால் மட்டும் நம்ம வந்து ட்ரூங்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து பேசிக்காக அண்டு. ஸோ இப்போ வந்து பூலியன், அதே மாதிரி பூலியன் செக்னே வைக்கிறேன். பூல் செக் ஈக்குவல் டு இப்போ ட்ரூ அண்ட் ட்ரூ. இந்த இடத்துல ட்ரூன்னு போடுறது. இதில் என்ன கண்டிஷன், இதில் என்ன கண்டிஷன் வேணா இருக்கலாம். இதில் வந்து இதே மாதிரி ஒரு கண்டிஷன் கூட இதில் இருக்கலாம். இந்த ட்ரூக்கு பதிலாக ஒரு பாராந்திசிஸ்குள்ள அந்த வேல்யூ போட்டா இது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இந்த இடத்துல நமக்கு வந்து இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸ் அண்ட் ட்ரூன்னு பார்த்து இந்த இடத்துல வந்து இது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்றது, இது ஸ்டோர் பண்றது அனதர் ஒரு ஃபால்ஸ்ங்கிற ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன்னா இதுல வந்து ஃபால்ஸ் இது என்ன நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இது ட்ரூ. அப்போ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூன்னு நம்மளுக்கு அண்ட் ட்ரூன்னு அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ட்ரூவா இருந்தால் ரிட்டர்ன் பண்ணது வந்து அது வந்து ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ஒரு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகணும். இது நம்ம ரிட்டர்ன் பண்றது ஃபால்ஸ். இதோட ஆப்போசிட் வேணும். இப்போ இதோட ஆப்போசிட் வேணும்னு நினைக்கிறேன்னா பூலியன் ஈக்குவல் டு நாட் பூலியன் போட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ அப்படியே ஆப்போசிட். இப்போ ஃபால்ஸ்ன்றது ஃபால்ஸ் ஆப்போசிட் என்ன? ட்ரூ. ஸோ இப்போ அகைன் நம்மளுக்கு ட்ரூ போல்ட் செக்கோட வேல்யூ என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா ட்ரூவா மாறி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாட் ஆப்ரேட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பிட் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு பிட் வைஸா பேசிக்கா வந்து எல்லா வேல்யூஸுமே வந்து ஒரு பிட்டா தான் ஸ்டோர் ஆயிருக்கும். உள்ள வந்து நம்ம பார்க்குறது சிஸ்டம்ஸ்ல 5 இருந்தாலும் இன்டர்னலா வந்து அது 5 ஸ்டோர் ஆயிருக்காது. எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா 0 1 பைட் பிட் வைஸ் தெரியும்ல. ஸோ 0 1 0 1 இதுதான் வந்து ஒரு பிட் ரெப்ரசன்டேஷனா 5ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ரெண்டு வேல்யூ கூட்டுறேன். இன்ட்டு n1 ஈக்குவல் டு 5 இன்ட்டு n2 ஈக்குவல் டு ஒரு 3ன்னு போடுறேன். இதோட ஃபர்ஸ்ட் பிட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இது 3க்கு வந்து 0 0 1 1னா 5க்கு வந்து 0 1 0 1 இல்லையா? ஓகே, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இன்னொரு இன்புட் ஸ்டோர் பண்றேன். அதுல வந்து ரிசல்ட்ல n1 அண்ட் n2 அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா இது பிட் வைஸா ஒவ்வொரு பிட்டா எடுத்து இதுவும் அண்ட் என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே ஒன்னா இருந்தா 1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன இருக்கும்? லாஸ்ட்ல வந்து 1 லாஸ்ட் வேல்யூ 1. அதுக்கடுத்து இந்த 0 1 இது பண்ணோம்னா ரெண்டுமே 1 கிடையாது. ஸோ 1 0னாலும் 0 தான், 1 0 0 1 0 தான், 0 0னாலும் 0 தான். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? 0 0 0 1. ஸோ இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான். இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன? 1. ரிசல்ட்ல வந்து 1ன்னு ஸ்டோர் ஆயிருக்கு. இதுதான் வந்து பைட் ஆப்ரேட்டரோட அண்ட் ஆப்ரேட்டரோட ஒரு எக்ஸாம்பிள். சிமிலர் இதே மாதிரி தான். அண்டுனா ரெண்டுமே ஒன்னா இருந்தால் தான் 1 ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் இனி எதிர் 1 இருந்தாலும் நம்மளுக்கு 1 ஸ்டோர் பண்ணும். எக்ஸார்னா ஆப்போசிட் இருந்தால் மட்டும்தான் 1 0 0 1 இருந்தால் மட்டும் உங்களுக்கு 1 ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் 1 1 இருந்தாலும் இல்லை 0 0 இருந்தாலும் நமக்கு வந்து 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து எக்ஸாருக்கான எக்ஸாம்பிள். இதே மாதிரி ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் இதோட எக்ஸாம்பிள்லாம் வேணும் அப்படின்னா நான் ஃபர்தராக ஒரு டெடிகேட்டோட தனி வீடியோவா இந்த எக்ஸாம்பிளோட ரியல் டைம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் ஜாவாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் இதோட எக்ஸாம்பிள்ஸ்.